ஆகஸ்ட் 27, 2022 ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கிற பத்ரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்தாரு 54 வயதான வாசிரெட்டி கிருஷ்ணாராவ். அன்றைக்கு காலையில வழக்கம் போல அவங்க வீட்டுக்கு பால் கொடுப்பதற்காக அந்த பக்கத்துல குடியிருந்த ஒரு வயதான அம்மா வீட்டுக்கு பால் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா வீட்டு காம்பவுண்ட் கேட்டு கிட்ட வரும்போதே காம்பவுண்ட் கேட் திறந்திருக்கிற பாக்குறாங்க. அதை திறந்துகிட்டு உள்ள வந்த அம்மாவுக்கு முதல்ல கண்ணுல பட்டது வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய ஸ்கூட்டர் அங்க நிக்கிறது தான். என்ன ஐயா இன்னும் ஹோட்டலுக்கு கிளம்பலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க. வாசிரெட்டி கிருஷ்ணாராவ் அந்த ஊர்லயே ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு வந்தாரு. அதனால அவர் வெள்ளனே 4 மணிக்கெல்லாம் கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுறது வழக்கமாக வச்சிருந்தாரு. அதனாலதான் அந்த அம்மா பால் எடுத்துட்டு வரும்போது அவருடைய ஸ்கூட்டர் வீட்டுல நிக்கிறத ஆச்சரியப்பட்டு போறாங்க. சரி இன்னைக்கு ஏதோ ஐயா தூங்கிட்டாரோ அல்லது உடம்பு சரியில்லையோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அம்மா பாட்டுக்கு முணுமுணுட்டு ஸ்டெப் ஏறி போர்ட்டிகோக்குள்ள வர்றாங்க. போர்ட்டிகோவை தாண்டி மெயின் டோர் கிட்ட வந்தவங்க அப்பொழுதுதான் கவனிக்கிறாங்க மெயின் டோர் திறந்து இருக்குது அப்படிங்கிறத. என்னடா இது மெயின் டோர் திறந்து இருக்குது ஆனா உள்ள லைட் எல்லாம் ஒன்னையும் காணோமே, அம்மா எந்திரிச்சிட்டாங்களா ஐயா எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு அந்த அம்மா ஐயா ஐயான்னு கூப்பிட்டவாறு கதவுல மெல்ல கைய வைக்கிறாங்க. அவங்க கை பட்ட உடனே அந்த வாசர் கதவு அப்படியே சல்லுன்னு உள்வாங்குது. ஹால் முழுக்க கும் இருட்டு இருந்தாலும் கூட வெளியில இருந்த வெளிச்சத்துல கொஞ்சமாக அந்த ஹால்ல அந்த வெளிச்சம் விழவே உள்ளுக்குள்ள அந்த ஹால் கதவுக்கு கொஞ்சம் தள்ளி ரத்த வெள்ளத்துல வாசிரெட்டி கிருஷ்ணாராவ் கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த அம்மா அந்த கோர காட்சியை பார்த்த உடனே அலறிக்கிட்டு வீழ்னு கத்துறாங்க. அந்த அம்மா அலர்னதை கேட்டு அக்கம் பக்கத்துல குடியிருந்தவங்க ஓட்டமா ஓடி வராங்க. அவங்க வந்து கிருஷ்ணாராவ் அவர்களுடைய நிலையை பார்த்துட்டு உடனடியாக அம்மா எப்படி இருக்கிறாங்களோ தெரியலையேன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அழகாம வீட்டுக்குள்ள போய் அங்க உள்ள இருந்த பெட்ரூம்குள்ள எட்டி பார்க்கிறாரு. பெட்ரூம்ல மெத்தையில வாசிரெட்டியுடைய மனைவியான 50 வயதான சுனிதா அம்மாவும் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்க்கறாங்க. உடனடியாக தகவல் போலீசாருக்கு பறக்குது. அந்த பகுதி போலீசார் அங்க விரைந்து வர்றாங்க. போலீசார் அங்கு வருவதற்குள்ளாகவே அங்க இருந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாசிரெட்டியுடைய தம்பிக்கு தகவல் கொடுக்கறாங்க. அவர் வந்து ஒரு 2-3 தெரு தள்ளி தான் குடியிருக்கிறாரு. போலீசார் வருவதற்குள்ளாக அவரும் அங்க வந்து சேர்ந்துடுறாரு. போலீசார் அங்க வந்தபோது ஒரு பெரும் கூட்டமே கூடியிருக்குது. எல்லாத்தையும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு போலீசார் தங்களுடைய ஃபாரன்சிக் டீமோட உள்ள வராங்க. உள்ள வந்து போலீசார் பார்த்த காட்சி அவங்களையவே ஆடி போக வச்சிருது. நடு ஹால்ல ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு வாசிரெட்டி கிருஷ்ணாராவ். அவருடைய தலையில யாரோ பலமா எதையோ கொண்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அந்த அளவுக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அது மட்டும் இல்ல அதற்கு பிறகு அவருடைய கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் போலீசாருக்கு தெரிஞ்சது. அந்த ரத்த வெள்ளத்துல தான் அவர் இறந்து கிடந்தாரு. அதற்கு பிறகு பெட்ரூம்குள்ள போய் பார்த்தபோது பெட்ரூம்குள்ள அவருடைய மனைவி அந்த அம்மாவும் கழுத்து அறுபட்ட நிலையில கிடக்கிறத பார்க்கறாங்க. அந்த மெத்தை முழுக்க ரத்தத்தால் நடைந்து போய் இருந்தது. போலீசார் முதல் வேலையாக ஃபாரன்சிக் டீம் உள்ளுக்குள்ள வந்து தடயங்கள் ஏதும் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அதற்கு முன்பாக அந்த பகுதி எஸ்ஐ வந்து உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது சூழ்நிலைன்னு நோட்டமிட்ட போதுதான் அவர் அதை கவனிக்கிறாரு. ஹால்ல இருந்த ஒரு கபர்டு உடைக்கப்பட்டு அதுல இருக்கிற பொருட்கள் கீழே இறந்து கிடக்கிறத பார்க்கறாங்க. அதே போல பெட்ரூம்குள்ள போனா பெட்ரூம்ல இருந்த பீரோ இருக்குது இல்லையா, அந்த பீரோவும் உடைக்கப்பட்டு உள்ளுக்குள்ள இருந்த துணிமணிகள்லாம் இறைந்து கிடக்கிறது தெரியுது. வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய தம்பிய உள்ள அழைச்சு ஏங்க ஏதாவது திருடு போயிருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன போது அவர் என்ன சொன்னார்னா, சார் எக்ஸாக்டா எனக்கு என்ன வச்சிருந்தாங்க எதுன்னு தெரியாது, ஆனா அண்ணியுடைய நகை கொஞ்சம் தினப்படி போடுவாங்க இல்லையா, அந்த நகையெல்லாம் இந்த பீரோல வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல தினப்படி ஹோட்டல்ல கலெக்ஷன் ஆகுது இல்லையா, அந்த அமௌண்ட்டை கொண்டாந்து இந்த பீரோல தான் வைப்பாங்க. சில சமயங்கள்ல அதிகப்படியான வருமானம் வந்தால் இன்னொரு சேஃப் இருக்குதுங்க சார் அங்க வைப்பாங்கன்னு சொல்லி அவர் போலீஸ்காரங்களை பக்கத்து ரூமுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க நம்ம பழைய காலத்து சேஃப் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான அந்த
சேஃப் ஒன்று இருக்குது. அந்த சேஃப் உடைக்கப்படாம இருக்கிறத பார்க்குறாங்க. பக்கத்திலேயே ஒரு கடப்பாறையும் கிடக்குது. யாரோ திருட வந்தவங்க அந்த சேஃபை உடைச்சு பார்த்துருக்குறாங்க. ஆனால் பழைய காத்ரேஜ் சேஃபு அது உடைக்க முடியாம அதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது போலீஸ்காரங்களுக்கு. திருட வந்தவர்கள் யாரோ இவர்கள் 2 பேரையும் கொன்னுட்டு திருடிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்யறாங்க. வாசிரெட்டி கிருஷ்ணாராவையும் அவருடைய மனைவி சுனிதாவையும் யாரு கொன்னுட்டு அந்த வீட்டில் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பகுதி எஸ்ஐ 5 குழுக்களை அமைக்கிறாரு. அதுல ஒரு குழு அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிகளை ஆராய்வதற்காக அமைக்கப்படுது. இவங்க குடியிருந்த தெருவில் சிசிடிவியே இல்லை அப்படிங்கிறதுனால அதற்கு அடுத்த தெருவில் ஒரு மளிகை கடையில் ஒரு சிசிடிவி இருக்குது. அந்த பதிவுகளை எடுத்து போலீசார் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வாசிரெட்டியுடைய போன் இருக்குது இல்லையா, அப்புறம் அவருடைய மனைவியுடைய போன் இருக்குது இல்லையா, இவங்களுடைய போனை எல்லாம் எடுத்து அவங்களுடைய கால் ரெக்கார்டு, மெசேஜஸ் இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு டீம் ஒன்றை ஃபார்ம் பண்றாங்க. இது போக போலீசார் வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்களே, அவருடைய தம்பியிலிருந்து ஆரம்பிச்சு, தம்பி குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் அப்படின்னு எல்லாரையும் விசாரிக்க தொடங்குறாங்க. அதே சமயத்தில் இவர் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தார் இல்லையா, அதனால ஹோட்டல்ல வேலை செய்யற ஆட்களையும் கூப்பிட்டு ருட்டீனான ஒரு விசாரணைக்கு வரவழைச்சு விசாரிக்கவும் செய்யறாங்க. போலீசார் எப்படியெல்லாம் விசாரித்த போதும் கூட யார் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத போலீசாரால கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல இந்த வீட்டில இருந்து என்னென்ன காணாம போச்சு, எவ்வளவு காணாம போச்சு அப்படிங்கிறது தெரியல. இதே வாசிரெட்டி கிருஷ்ணாராவ் கழுத்துல போட்டிருந்த செயின், அவருடைய மனைவி போட்டிருந்த செயினை எல்லாம் திருடல. ஆனா பீரோவை உடைச்சு பீரோக்குள்ள இருந்த சாமானத்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் போலீசாருக்கு கொஞ்சம் வினோதமாகவே இருந்தது. அதற்கு அடுத்ததுதான் போலீசார் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய வீட்டு மெயின் டோர் இருக்குது இல்லையா, மெயின் டோர் உள்ளுக்குள்ள தாள் போடப்படாமல் இருந்திருக்குது. அப்போ கொலையாளிகளை இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீசார் நினைக்கிறாங்க. அப்போ யாரோ நைட்டு பெல் அடிச்சிருக்கிறாங்க. அதற்கு வாசிரெட்டி கிருஷ்ணாராவோ அவருடைய மனைவியோ கதவை திறந்து விட்டுருக்கிறாங்க. இல்லைன்னா கதவை உடைச்சுக்கிட்டு தானே திருடனுங்க உள்ள வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீசார் அந்த ஆங்கிள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர்கள் சிந்திக்க ஆரம்பிச்ச போதுதான் வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய தம்பி ஒரு விஷயத்தை போலீசாரிடம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, சார் என்னுடைய அண்ணன் அண்ணி 2 பேருமே போய் ஹோட்டலை பார்த்துக்குவாங்க. அண்ணனுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் தனியா தான் இருக்கிறாங்க சார். காலையில சுமார் 4 மணி அளவுக்கு எங்க அண்ணன் கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுவாரு. அப்புறம் ஒரு 9 மணி போல என்னுடைய அண்ணி கிளம்பி ஹோட்டலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் 2 பேருமே ரிட்டர்ன் வருவாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் எங்க அண்ணி ஹோட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா என்னுடைய அண்ணன் இரவு 10 மணி, சில சமயங்கள்ல 11 மணிக்கு தான் வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு பிறகு அவர் சொன்னதுதான் இந்த கேஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய க்ளூவாகவே அமையுது. அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, சார் நைட்டு லேட் ஆகுது அப்படின்னா அண்ணி நேரமே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க சார். 9 மணிக்கெல்லாம் அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. அதற்கு பிறகு 10 மணி 11 மணிக்கு தான் எங்க அண்ணன் வருவாரு. அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால நைட்டு மாத்திரை போட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அண்ணி மெயின் டோரை உள்ள தாள் போட மாட்டாங்க. மெயின் டோரை சும்மா கிட்ட சாத்திட்டு அவங்க போய் படுத்து தூங்கிடுவாங்க. அதற்கு பிறகு அண்ணன் எப்ப வராரோ வந்துட்டு அவர் வாட்டு கதவை திறந்துட்டு உள்ள வந்துடுவாரு. இதுதான் வழக்கமாக இருந்ததுங்க சார். இந்த ஊர்ல, இந்த பகுதியில் பெருசா திருட்டு பெறலாம் இல்லாதனால எங்களுக்கு எந்த விதமான பயமும் தோணலை இதனால அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே, உடனடியாக போலீசார் இந்த பாயிண்ட பிடிக்கிறாங்க. அப்போ அன்றைக்கும் வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய மனைவி மெயின் டோரை கிட்ட சாத்திட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அப்போ கிருஷ்ணாராவ் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே யாரோ உள்ள ஒளிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா கிருஷ்ணாராவ் வந்துட்டாருன்னா அவரு மெயின் டோரை கதவை தாள் போட்டுருவார் இல்லையா. அதனால அவர் வருவதற்குள்ளாகவே இந்த ருட்டீன் தெரிஞ்சவங்க யாரோ
இந்த மாதிரி கதவை நைட்டு தாள் போட மாட்டாங்க அம்மா அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் யாரோ வீட்டுக்குள்ள வந்து கிருஷ்ணாராவ் வர்றதுக்காக வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தோணுது. உடனடியாக போலீசார் இந்த ஆங்கிள் மீண்டும் இவருடைய வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரம், ஹோட்டல்ல வேலை செய்யறவங்கன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மீண்டும் போலீசாருக்கு எந்த விதமான பிரேக் த்ரூவும் இல்ல. அவர்கள் எல்லாரையும் விசாரித்தாலும் அவங்க எல்லாரும் சொன்ன பதிலுமே ரொம்ப திருப்திகரமாக இருக்கு. யாரு மேலையுமே சந்தேகம் வர்ற மாதிரி தோணல. அதனால போலீசார் கிட்டத்தட்ட மண்டை பிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இன்னொரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. இந்த சுத்து வட்டாரத்துல யாராவது இந்த சம்பவத்துக்கு பிறகு வெளியூர் போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்றாரு. அதற்கு போலீசார் 4 குழுக்களாக பிரிஞ்சு அந்த பகுதி முழுவதும் விசாரிக்கிறாங்க. இவங்களுடைய வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய சொந்த பந்தங்கள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. ஆனா யாருமே வெளியூர் கிளம்பி போகல. ஸோ எஸ்கேப் ஆனாலும் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால மீண்டும் போலீசார் தலையை பிச்சுக்கிட்டு உட்கார்றாங்க. இந்த கொலையை செய்தவன் யாருன்னே சுத்தமா தெரியலையே அப்படின்னு போலீசார் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ எஸ்ஐக்கு இன்னொரு ஐடியா தோணுது. அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டது முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான். அதனால அந்த பணம் கண்டிப்பாக இப்ப யாரோ ஒருத்தர் கையில இருக்கணும். அவன் உள்ளூர்காரனா இருந்தா அவன் செலவு செய்திருந்தால் நம்ம கிட்ட சிக்கிக்குவான் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ என்ன பண்றாரு, வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சவங்க அப்படின்னு எல்லாருடைய வங்கி கணக்குகளையும் அவங்களுடைய வீட்டுல அக்கம் பக்கத்திலையும் ரகசியமாக விசாரிக்க சொல்றாரு. யாராவது திடீர்னு அதிகப்படியாக செலவு பண்றாங்களா அல்லது யார் பேங்க் அக்கவுண்ட்லயா திடீர்னு பணம் ஏறி இருக்குதா அப்படின்னு போலீசார் தகவலை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க விசாரிக்க வேண்டிய ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால பல நாட்கள் உருண்டோடிடுது. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பிறகு போலீசாருக்கு ஒரு பிரேக் த்ரூ ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, இவங்களுடைய ஹோட்டல் இருக்குது இல்லையா, வாசிரெட்டி கிருஷ்ணாராவுடைய ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஆளு, மன்னூர் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ஆளு திடீர்னு போய் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டுக்கு திடீர்னு ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கி வந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, திடீர்னு போய் பெருசா ஒரு கட்டலும் மெத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல வேலை செய்த ஒருத்தர் போலீஸ்காரருக்கு துப்பு கொடுக்கிறாரு. இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே போலீசார் விரைந்து போறாங்க. ஹோட்டல்ல வழக்கம் போல பணியை செய்து கொண்டிருந்திருக்கிறான் இந்த 26 வயதான மன்னூர் சிவகுமார். அவனை இங்க வா அப்படின்னு கூட்டிட்டு போய் உன்னுடைய வீட்டை பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவனுடைய வீட்டுல பல ஒரு பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் ஒன்று நிக்குது. அதே போல புதிதாக ஒரு கட்டலும் ஸ்பிரிங் மெத்தையும் வாங்கி இருக்கிறான் அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வருது. உடனடியாக போலீசார், என்னப்பா திடீர்னு ஃப்ரிட்ஜு கட்டலாம் வாங்கி இருக்கிற அப்படின்னு கேட்டபோது அவன், சார் ஊர்ல இருந்து கொஞ்சம் பணம் வந்தது சார், அதை வச்சு தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியா, சரிப்பா வா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் இவனை தனியாக உட்கார வச்சு போலீசார் எப்படி எல்லாமோ இவனை விசாரிச்சு பார்க்கறாங்க. ஆனா எப்படி விசாரித்தும் கூட இவன் போலீசார் சந்தேகப்படும்படி எந்த தகவலையுமே சொல்லல. தனக்கும் இந்த கொலைகளுக்கும் கொள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை, ஊர்ல இருந்து தான் எனக்கு பணம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொல்லிக்கிட்டே வர்றான். ஊர்ல இருந்து யாரா உனக்கு பணத்தை கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் என்ன சொல்றான், எங்க மாமா வந்து எனக்கு பணம் அனுப்பினார் சார் அப்படின்னு சொல்றான். மாமாவுடைய போன் நம்பரையும் தர்றான். போலீசார் போன் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற மாமா அப்படிங்கிற நபர்கிட்ட பேசின போது அவரும் என்ன சொல்றாரு, சார் ஆமாங்க சார், இப்பதான் வெள்ளாமை வித்த பணம் எனக்கு கைக்கு வந்தது சார், அதனால நான் இவனுக்கு ஒரு 50 ரூபா போட்டு விட்டேன், இவங்க அப்பாவும் நானும் சேர்ந்து தான் இந்த பூமியை வாங்கினோம், அதனால வருஷம் வர வருமானத்தில் ஒரு பகுதியை நான் சிவா கொடுக்கறது வழக்கம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. போலீசாருக்கு உண்மையிலேயே மண்டைய பிச்சுக்கலாம் போல் இருக்குது. இருந்தாலும் போலீசார் விடுவதாக இல்லை. கிடைச்ச ஒரே ஒரு க்ளூவை விட முடியுமா? அதனால போலீசார் இவனை தனியா கூட்டிட்டு போய் தங்களுடைய பாணியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
போலீஸார் மெல்ல மெல்ல ஸ்க்ரூவை டைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்கெல்லாம் கூட இவன் அசரவே இல்லை. அதற்கு பிறகு போலீஸார் தங்களுடைய பாணியில கிட்டுக்குப்பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸாருடைய கிட்டுக்குப்பிடி விசாரணையோட தீவிரத்தை தாங்க முடியாத இந்த மன்னூர் சிவா, சார் நான் தான் சார் இந்த கொலை பண்ணினேன், நான் தான் சார் கொள்ளையடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். என்னடா சொல்ற, நடந்ததை சொல்றா அப்படின்னு மறுபடியும் 4 தட்டு தட்டின பிறகு அவன் நடந்ததை எல்லாம் சொல்றான் போலீஸ்காரங்க கிட்ட. அவன் என்ன சொல்றான்னா, சார் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா நான் இவங்க ஹோட்டலில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை, நல்ல சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நான் சில தவறுகள் செஞ்சதுக்கு அந்த அம்மாவும் சரி அவரும் சரி என்னைய எல்லாத்துக்கு முன்னாடியும் கண்டபடி கெட்ட வார்த்தையிலே பேசுன்னு பேசினாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து நான் எது செஞ்சாலும் என்னைய கண்டபடி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னால் இதை தாங்க முடியல சார், அதனால தான் நான் இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனா எனக்கு இவங்களை எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணணும், எப்படியாவது இவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த போதுதான் எங்க ஹோட்டலுக்கு இவங்களுடைய சொந்தக்காரரு ஒருத்தர் வந்தாரு. அவன் பேரு கலகுண்டலு ராமகிருஷ்ணா சார். அவன் ஒரு 22 வயசு சின்ன பையன் தான். அவனுடைய குடும்பம் இவங்களுக்கு நெருங்கின சொந்தம் தான். ஆனா அவங்களுக்கு வசதி இல்லைங்கிறதுக்காக இந்த கிருஷ்ணாராவும் அவருடைய மனைவியும் அவங்கள ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்களாம். அவன் அந்த கடுப்புல இருந்தான். அவனும் நானும் பயங்கர தோஸ்தாயிட்டோம். அவங்கிட்ட தான் ஒரு நாள் இந்த மாதிரிடா என்னை பேசுன்னு பேசுறாங்க, என்னால் முடியலடா, எப்படியாவது இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்ன போது நானும் அதே தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்க குடும்பத்தை போட்டு பாடாப்படுத்துறாங்க, எங்களை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்பொழுதுதான் நான் என்ன சொன்னேன், இவங்களை என்னைக்காவது ஒரு நாள் இவரு நைட்டு கலெக்ஷன் எடுத்துட்டு வீட்டுக்கு போவார்லடா, அப்ப எங்காவது வழியில பிடிச்சி அடிச்சு போட்டுவிட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிடணும், இவன் நல்லா பிடிச்சி அடின்னு நைய புடைச்சு விடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, அப்புறம் தான் அவன் தான் ஒரு ஐடியா சொன்னான் சார். அவன் என்ன சொன்னா, டேய் ரோட்டில் அடிச்சு போட்டீங்கன்னா கூட வெளியில் தெரிஞ்சு போயிடும், அதுக்கு பதிலாக நாம் அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் அவங்க 2 பேர்த்தையும் தீத்தரலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் சார். எப்படா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் அவன் என்ன சொன்னான்னா, நைட்டு கலெக்ஷன் வாங்கிட்டு இவர் 10 மணி 11 மணிக்கு தானே கிருஷ்ணாராவ் போவார். ஆனால் எங்கள் அத்தை இருக்கிறாங்கல்ல, அவங்க 8-9 மணிக்கெல்லாம் மாத்திரை போட்டு படுத்து தூங்கிடுவாங்கடா, அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவர் வந்தால் உள்ளே வரணுங்கிறக்காக கதவை கிட்ட தான் சாத்தி வச்சுருப்பாங்க. எப்போதுமே அவங்க வீட்டில் இதுதான்டா வழக்கம், அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஐடியா கொடுத்தான் சார். அதனால் நானும் அவனும் சேர்ந்து கத்தி கடப்பாரை எல்லாம் எடுத்துக்கிட்டு இரவு சுமார் 9 மணிக்கு போனோம். காம்பவுண்ட் கேட்டும் திறந்து தான் இருந்தது. திறந்துட்டு அலங்காம் கிட்ட சாத்திட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் மெயின் டோரு திறந்து தான் வச்சுருந்தாங்க. கதவை அப்படியே மெல்ல தள்ளி பார்த்தோம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த அம்மா வாட்டுக்கு பெட்ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. இங்கே வீடு முழுக்க லைட்டே இல்லை, ரொம்ப சௌரியமாக போச்சு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு மெயின் டோரை கிட்ட சாத்திட்டு கதவுக்கு 2 புறமும் நாங்கள் ஒளிஞ்சுக்கிட்டோம். இரவு சுமார் 11 மணிக்கு மேலே தான் வாசிரெட்டி கிருஷ்ணாராவ் வீட்டுக்கு வந்தார். அவர் ஸ்கூட்டரை கொண்டாந்து நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் கதவுக்குள்ளே என்ட்ரானாரோ இல்லையோ, கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராமகிருஷ்ணா தான் கையில் எடுத்துட்டு வந்திருந்த கடப்பாரை வச்சு அவர் மண்டையில் ஓங்கி ஒரு போடு போட்டான் சார். ஒரே அடிதான், சொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. அதுக்கு பிறகு மெயின் டோரை நாங்கள் சாத்தி தாள் போட்டுட்டோம். அதுக்கு பிறகு இவர் மூர்ச்சையாய் கீழே கிடந்தார் இல்லையா, வீட்டில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன போது அவன் தான் ராமகிருஷ்ணா என்ன சொன்னா, டேய் உசுரோட விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு இவர் காமிச்சு கொடுத்துருவார் நம்மளைய. அப்போ கூட நான் சொன்னேன் சார், ஏண்டா அவர் நம்மளை பார்க்கலடா அப்படின்னு சொன்ன போது கூட, உனக்கு எப்படி தெரியும் அவர் பார்க்கலன்னு, பார்த்துருந்தாருன்னா நீயும் முடிஞ்ச நானும் முடிஞ்சேன், அவ்வளோதான்டா, அதனால இவரை உயிரோட விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையோட நாங்கள் கொண்டு வந்திருந்த கத்தி எடுத்து அவருடைய கழுத்தை அறுத்தான் இந்த ராமகிருஷ்ணா. அதற்கு பிறகு ரூமுக்குள்ளே போனோம். ரூமுக்குள்ளே போனால் அவருடைய மனைவி சுனிதாமா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க மெத்தையில். ஹாலில் நடந்த எதுவுமே அவங்களுக்கு தெரியல, தூக்க மாத்திரை போட்டு தூங்கியிருப்பாங்க அப்படின்னு ராமகிருஷ்ணா சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. அதுக்கு பிறகு ஒரு தலகாணி எடுத்து அவருடைய தலையில் அழுத்தி
நான் தான் சார் அந்த அம்மாவை கொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். கொன்று முடித்த பிறகு மூச்செல்லாம் நின்றுச்சு அப்படின்னு உறுதியான பிறகு தான் நான் தலகாணியை எடுத்தேன். ஆனாலும் ராமகிருஷ்ணாவுக்கு திருப்தி ஆகலை. எங்கேயாவது அவங்க பொழைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கழுத்தையும் அறுத்தான் சார் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பிறகு வீட்டில் இருந்த பீரோ சாவியை எங்கெங்கேயோ தேடணும், கிடைக்கல. பீரோவை உடைச்சு உள்ளே இருந்த கொஞ்சம் நகை 1,60,000 ரூபா பணம் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்பையும் ராமகிருஷ்ணன் என்கிட்ட படித்து சொன்னான் சார், டேய் ஒரு 6 மாதத்துக்காவது நீ இந்த பணத்தை தொடவே கூடாது, செலவே பண்ணாத அப்படின்னு சொன்னான் சார். நான் என்னோட ஷேர் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா இருந்தது, அதை வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு அப்படியே கையெல்லாம் பரவரன்னுது, என்னால் கம்முன்னு இருக்க முடியல. அதான் பார்த்தேன், ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, நம்ம மேலையெல்லாம் எந்த சந்தேகமும் வரலையே போலீஸ்காரங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போய் ஃப்ரிட்ஜும் கட்டல் மெத்தையும் வாங்கிட்டு வந்தேன் சார். அதுதான் கடைசியில் என்னை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி மன்னூர் சிவா சொல்கிறான். சிவாவையும் அவனுடைய கூட்டாளியான ராமகிருஷ்ணாவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க போலீஸ்காரங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது நண்பர்களே. இந்த வழக்கு விசாரணை முடிந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் போது நம்ம அதை உங்களுக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல சொல்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.